வணக்கம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பலருக்கு நீங்கள் மிகவும் வலிமையானவர்கள் போலவும், இதையும் எளிதாக சமாளித்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் போலவும் அனைவருக்கும் தோன்றலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தனியாக நின்று ஒத்தையில் அந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்று அனைவரும் நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் எதையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள் கிடையாது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் நீங்கள் அனுபவித்த காயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு காயங்களை உங்களுக்கு ஆற்றுவதற்கு சில நேரங்கள் உங்களுக்கு சரியாக போய்விடும். மனவேதனைகள் உங்களுக்கு மறக்க முடியாததாக இருக்கும். ஏமாற்றங்கள் முழுமையாக யாரும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அவமானங்கள், நிறைய வேதனைகள், நிறைய சோதனைகள் அனைத்துமே இருக்கும். ஏன் இதற்கு இப்படிலாம் நடக்கு அப்படின்னு தெரியாம எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கும். குறிப்பா கடந்த சில ஆண்டுகளில் இந்த ராகு கேது கிரகங்களின் தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல கடினமான சோதனைகளை உருவாக்கி இருக்கும். அந்த கடினமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக கூட மாற்றியிருக்கும். நீங்கள் மிகவும் நம்பியவர்கள் கூட ஒரு நாள் திடீரென்று உங்களுக்கு துரோகியாக மாறியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு நபர் நமக்கு எப்படி துரோகியாக மாறினார், ஏன் இந்த ஒரு செயல்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நல்ல மனதுடன் செய்த உதவிகளை கூட சிலர் தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்து எவ்வளவோ அளவுக்கு உதவிகளை செய்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு காயத்தை நிச்சயமாக பதிய வைத்திருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை. ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு கேள்வியும் உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது எல்லாம் இந்த ராகு கேது உருவாக்கக்கூடிய ஒரு கர்ம சோதனைகளாக மட்டுமே இருக்கும். ராகு கேது என்பது மாயை, திடீர் மாற்றம், குழப்பங்கள் ஆகியவற்றை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். கேது என்பது பிரிவு, மனவேதனை, ஆன்மீக விழிப்பு ஆகியவற்றை உருவாக்கக்கூடிய கிரகம். இந்த ரெண்டு கிரகங்களின் பயணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்க வைப்பதற்கான சில அனுபவங்களை நமக்குள்ள உருவாக்குமாம். விருச்சிகம் ராசி அன்பர்கள், நீங்கள் அனுபவித்த துரோகங்கள் சாதாரணமான வகையாக இருக்காது. நீங்கள் மிகவும் நம்பிய நண்பர்கள் திடீரென்று உங்கள் மீது குற்றங்களை சுமத்தி விடுவார்கள். ஆனால் உங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. இப்படி இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி விடுவாங்க. நீங்கள் மிகவும் நம்பிய நண்பர்கள் திடீரென்று உங்கள் மீது குற்றத்தை சுமத்தியது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்திவிடும். சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பண விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அது நீங்க தெரியாம நம்முடைய அண்ணன் தானே, நம்முடைய நண்பர்கள் தானே அப்படின்னு நினைத்து கொண்டு பணத்தை கொடுத்துவிட்டு இப்பொழுது முழித்து கொண்டு இருப்பீங்க. சிலருக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்கள் கூட துரோகமாக மாறியிருப்பாங்க. அது எதற்காகனா சொத்து பிரச்சனைகள், இல்லைன்னா பண பிரச்சனைகள். இதனால் நீங்க உங்களுடைய உறவினர்கள் கூட, அதுவும் நெருக்கமான உறவினர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதை மனதில் வைத்து கொண்டு வாழும் குணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த ஒரு உதவியை மற்றவர்கள் அனைவரும் சிறிது நேரங்களில் மறந்து விடுவார்கள். சிலர் பின்னால் பேசுவது போல பேசி நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இதுவே இந்த ராகு உருவாக்கக்கூடிய மாயையாக இருக்கும். மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டக்கூடிய ஒரு காலமாக அது நிச்சயமாக இருக்கும். அதனால தான் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து சென்று இருப்பாங்க. திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை பலருக்கு மிகவும் சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் அவை அனைத்தும் உங்கள் மனதில் ஒரு ஆழமான ஒரு உலகத்தை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். ஆனால் அந்த ஒரு உலகத்தை உங்களால மறக்க முடியாததாக இருக்கும். திருமணத்திற்கு முன்பு நீங்க அது பண்ணணும், இது பண்ணணும்னு எவ்வளவோ கனவுகளை வைத்திருப்பீங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறியிருக்கும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு சிலரின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட புரிதல் இல்லாமல் இருப்பது, கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட மன அழுத்தங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சோகமாக மாற்றியிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். திருமணமான துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடந்திருக்கும். சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு பொறுப்புகள் அதிகரித்து விடும். அதனால் உங்களுடைய மன அழுத்தங்களும் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். பொறுப்புகள் அதிகரிப்பதனால் உங்களுடைய சொந்தமான செயல்களை கூட செய்ய முடியாமல் போய்விடும். இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்களின் மன அமைதியை பாதிப்பதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா?
பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் கூறிய விஷயங்களை அவர்கள் நம்பாமல் இருந்திருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் உண்மையாக கூறிய விஷயங்களை கூட அவர்கள் சந்தேகத்துடன் பார்த்திருப்பாங்க. இதனால் உங்களுடைய மனதில் ஒரு தனிமை உணர்வானது உருவாகி இருக்கும். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றியிருக்கும். இதற்கு காரணம் ராகு கேது உங்களுடைய குடும்ப பாவங்களில் உருவாக்கிய சில கிரக நிலைகள் தான் என்று ஜோதிடங்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறது. இது நடந்ததா இல்லையா அப்படின்னு நீங்க தான் கூற வேண்டும். பண விஷயத்தில் ஏற்பட்ட துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காயமாகவே இருந்திருக்கும். நீங்கள் நம்பி பணம் கொடுத்தவர்கள் அதை திருப்பி தராமல் இருந்திருப்பார்கள். சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி உங்களிடம் இருந்த பணத்தை எடுத்திருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் சம்பாதித்த பணம் கூட திடீரென்று செலவாகி போனது போல உங்களுக்குள்ள உணர்ந்திருக்கும். இது ராகு கேது உருவாக்கக்கூடிய ஒரு சோதனை களமாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். பணம் தொடர்பான அனுபவங்கள் மூலம் மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டும் என்று காலமாக இந்த ராகு கேது உங்களுக்கு நிறைய விதங்களில் புரிய வைத்திருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேதுவின் தாக்கங்கள் குறைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில புதியதாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நான் கூறுகிறேன். மறக்காமல் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போது ஒரு நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். இந்த 5 நாட்கள் உங்களுடைய விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றத்தின் ஒரு ஆரம்ப காலமாக நிச்சயமாக இருக்கும். இந்த நாட்களில் இந்த ராகு கேதுவின் தாக்கங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பலம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை முழுமையாக மாறிவிடும். இதனால் உங்களுடைய மனதில் இருந்து சோர்வானது குறைந்து ஒரு புதிய தைரியமானது உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு சோர்வானது இருக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலும் நீங்கள் முழித்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது அனைத்துமே குறைய ஆரம்பித்து ஒரு புதிய தைரியமும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நீங்க நின்று போன வேலைகள் மீண்டும் உங்களுக்குள்ள முன்னேற ஆரம்பிக்கும். சிலருக்கு திடீரென்று நல்ல செய்திகள் கிடைப்பதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில வந்து சேர்ந்துவிடும். அந்த ஒரு வாய்ப்பின் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடிய 5 விதமான முக்கியமான அதிசயங்கள் என்ன தெரியுமா? முதல் அதிசயமாக நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களை மதித்து உங்களிடம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு முதல் அதிசயமாக அதுவும் இந்த ராகு கேது ஏற்படுத்த போகிறது. எனவே இந்த ராகு கேதுவின் தாக்கங்கள் குறைவதனால் இந்த இடைப்பட்ட 5 நாட்கள், இந்த 5 நாட்கள்ல உங்களுடைய மாற்றங்கள் முழுமையாக மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டதாக இருக்கும். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த விலகி சென்ற சிலர் மீண்டும் வந்து அதுவும் உங்களுடைய அருகில் வருவதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்களை அருகில் வைத்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது, பணம் தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்திருந்த கடனாக இருக்கட்டும், வாங்கியிருந்த கடனாக இருக்கட்டும், அது அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது இந்த பண பிரச்சனைகளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான்காவதாக, உங்களுடைய திறமையை உணர்ந்து சிலர் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஐந்தாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு திசையானது உருவாகும். அந்த ஒரு திசையை நீங்கள் பிடித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இன்று வரை உங்களை மதிக்காத சிலர் கூட இனிமேல் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்தும். நீங்கள் அமைதியாக எடுத்த முயற்சிகள் ஒரு நாள் பெரிய ஒரு வெற்றியாக உங்களை மாற்றி நிறுத்தும். உங்களை தூக்கி போட்டவர்கள் கூட இந்த மனிதர்களை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்று உணரக்கூடிய ஒரு காலமானது அவர்களுக்குள்ள வந்துவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். பெற்றோர்களும் கூட ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுத்த முடிவுகள் சரியானவை என்று அவர்கள் உணர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கூறிய சில விஷயங்கள் உண்மையாக இருந்ததை என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு மரியாதையை அவர்கள் செலுத்துவார்கள். இதனால் குடும்பத்தில் இருந்த சில மனக்கசப்புகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் இனிமேல் மெதுவாக தீர ஆரம்பிக்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணமானது நிலைத்தன்மையில் பெற்றுவிடும். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகுவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு தொழிலில் வளர்ச்சியானது கிடைப்பதற்கான வாய்ப்பானது இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கூறப்போகிறார். பயப்படாமல் முன்னேறு என்பதே அந்த ஒரு செய்தியாக இருக்கும். இதற்காகவும் நீங்கள் பயப்படக்கூடாது. இதுவரைக்கும் பயந்தது போதும். பயந்து எந்த விதமான செயல்களையும் செய்ய முடியாமல்